அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். எங்க பார்த்தாலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு நவம்பர் 29ஆம் தேதி. என்னன்னா நம்ம தஞ்சாவூர் சைடு, அதுக்கப்புறம் மன்னார்குடி, இது மாதிரி டெல்டா மாவட்டம் ஃபுல்லாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதாவது தமிழ்நாடு எல்லாத்துலயும் தான் சொல்றேன், எல்லாரும் பகுதியிலுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா நீங்க எல்லாரும் பத்திரமா இருக்கணும், இருங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி அடிக்கடி பவர் கட் ஆகுது. கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு காலையிலேருந்து. நான் இட்லிக்கு ஊற வச்சுருந்தேன். சரின்னு சொல்லிட்டு எப்படா அரைக்க போகிறோன்னு பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் கரண்ட் வந்துருச்சு. இட்லி மாவு அரைச்சி முடிச்சாச்சு. ஆனால் டைம் லேட் ஆயிடுச்சு. நைட்டுக்கு நான் இட்லி ஊற்றணும் இல்லை தோசை ஊற்றணும் அப்படின்னாக்கா இந்த மாவு புளிக்காது. அதுக்கு நான் 8வது படிக்கும்போது ஒரு சார் ஒரு ஐடியா சொன்னாங்க. அவங்க இமாச்சல பிரதேசத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். அங்கே நிறைய குளிர் அடிக்கும். ஒரு இட்லி மாவு அரைச்சி வச்சாங்கன்னா 2 நாள் இல்லைன்னா 3 நாளுக்கு அப்புறம் தான் புளிக்குமா. அப்போ உடனே இவர் மட்டும் மறுநாளே இவங்க ஒய்ஃபுக்கு ஐடியா கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு இது பண்ணியிருக்காங்க. பண்ண பிறகு மறுநாள் இட்லி ஊற்றிடுவாங்க. இன்னைக்கு மாவு அரைக்கிறாங்கன்னா நாளைக்கு இட்லி ஊற்றிடுவாங்களாம். ஆனால் இமாச்சல பிரதேசத்தில் 3 நாளைக்கு அப்புறம் தான் இட்லி ஊற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குளிர்காலத்தில் சொல்கிறேன். அது மாதிரி நடந்துச்சான். சார் என்ன பண்ணாங்களாம், அவங்க மனைவிக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களாம், இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு ஒரு வெந்நீர் போட்டு வச்சிடணுமா. பாத்திரத்தில் வெந்நீர் போட்டு வச்சுட்டு இந்த மாவை எடுத்து இதில் வச்சுருவாங்களாம், இந்த வெந்நீர் மேலே மிதக்கிற மாதிரி. இல்லை அது கொஞ்சமாக வச்சுட்டோன்னா அது மூழ்காத அளவுக்கு அந்த வெந்நீருக்குள்ளே வச்சுட்டோன்னா பாத்திரத்தை அந்த மாவு புளிச்சிருமா. நாளைக்கு இட்லி ஊற்றிடலாமா. அந்த ஐடியாவை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். என்னன்னா என்கிட்ட கொஞ்சம் பழைய மாவு இருக்குது. ஆனால் அந்த பழைய மாவை நம்ம இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம். புதுசாகவே நம்ம புளிக்க வச்சுக்கலாம். நார்மலாக புளிச்சு ஊற்ற போகிறோம் அப்படின்னா இந்த வெந்நீர் வச்சுருக்கேன். அதில் தூக்கி எனக்கு இன்னைக்கு தேவையான மாவு மட்டும்தான் அதை எடுத்து வச்சுக்க போகிறேன். இது மாதிரி நீங்கள் இந்த மழை காலத்தில் இல்லை குளிர் காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான். அப்புறம் வெளிநாட்டில் சில கனடா அந்த மாதிரி நாட்டிலலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டனில் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னோஃபால் ஆகும்போது மாவெல்லாம் புளிக்காது. நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, தஞ்சாவூர் மக்கள். அவங்களும் இது மாதிரி செய்யலாம். யாராருக்கு பயனாகும்ல, இந்த வீடியோ பார்த்து யாராவது பயனடைவாங்க. அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணேன். இது என்ன போல இப்போ இந்த மழை நேரத்தில் மாவு அரைக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் யாருக்காவது பயன்படும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னவெல்லாம் அந்த மாவை புளிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.